ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாழ்க்கை ஒரு சக்கரம் அப்படிம்பாங்க. ஆனால் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு மூணுக்கும் சரியான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரே ஜிம்லேயே கடந்து ஓவர் நைட்டில் நான் அம்பானி ஆகிறேங்கிற மாதிரி நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோம், நிறையா ஸ்வெட் பண்ணுறோம், நிறையா டைம் நிறைய ஜிம்மில் செலவு பண்ணுறதுனால நம்ம ஒரேடியாக நம்ம ஃபிட்னஸை சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவோம். அது தப்பு. நல்ல ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன், அதுவும் தப்பு. ஒரு மசிலுக்கு இன்னொரு மசிலுக்கும் இடையில ரெக்கவரி பீரியட் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அது ரெஸ்ட், தென் உணவு, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி. இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு மசில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசிலுக்கு ரெக்கவரி பீரியட், ரெஸ்ட் எடுத்து மீண்டும் க்ரோத் ஆகிறதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். ரெஸ்ட் இடத்துல ஃபுட்டு கொடுக்கணும், ரெஸ்ட்டு கொடுக்கணும். 48 hours கழித்து தான் அந்த மசில் நீங்கள் போகணும். இது மசில் க்ரோத்திங்க்கு, மசில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு. கார்டியோ ஹிட் ஒர்க் அவுட்டு அதை வேணால் ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ மசில் க்ரோத் ஆகணும், மசில் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஃபிசிக் உருவாகணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த ரெஸ்ட்டில் உங்களுடைய ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும். பாடி வெயிட்டுக்கு 1.5 grams நார்மலாக நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா அட்வான்ஸ் லெவலில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா மஸ்குலராக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2 grams பக்கம் எடுக்கலாம். அது நீங்கள் 1 கிராமாவது நீங்கள் பாடி வெயிட்டுக்கு 1 கிராமாவது நீங்கள் எடுக்கணும் ப்ரோட்டீன் அப்படின்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்க முடியும். ப்ரோட்டீன் இல்லாமல் உங்கள் ஃபுட்டில் இருக்கக்கூடாது. 60% ஆஃப் ப்ரோட்டீன், 40% ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, 10% வேறு குட் ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் மறந்துடாதீங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்ல எக்ஸசைஸ், நல்ல டைம் கொடுத்து பொறுமையாக கான்சிஸ்டண்ட்டாக ரெக்கவரி பீரியட், ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கும் எப்படி ரெக்கவரி பீரியட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு மசிலுக்கு அடுத்தது அந்த மசிலுக்கு வரப்போ 48 hours கேப் இருக்கணும். ஓகேவா? மசில் க்ரோத்திங் அப்போ தான். ஒரே நாளில் நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா நம்ம பார்த்துருக்க பழைய வீடியோலாம் ஃபேட்டை எடுத்து பர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஃபேட்டுக்கும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது சேர்த்து வச்சுருக்கிற போன்லேயும் மசிலையும் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் கன்வெர்ட் பண்ணி கலோரியை எடுத்துடும். ஸோ சேர்த்து வச்சுருக்க எல்லா போனும் மசிலும் லாஸ் ஆகி சேகி ஆயிடுவீங்க, ஏஜ்டு பர்சன் மாதிரி ஆயிடுவீங்க. நிறைய இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி வரும், நிறையா ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபுட்டு கரெக்டாக இருக்கணும், உங்கள் ரெஸ்ட் பிட்வீன் செட் கரெக்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் கரெக்டாக மேக்ஸிமம் 1.5 hour உங்கள் இன்டென்சிட்டி ஒர்க் அவுட், அந்த இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்கள். கரெக்டாக ரிசல்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.